நல்லா கவனித்து பாருங்கள். பவுல் மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் சாதுரியம் உள்ளவர் யாருமே கிடையாது. எப்படி முஸ்லீம்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருடைய நம்பிக்கையும் உடைக்கிறார் பாரு. இந்த 4ஆம் அதிகாரம், ரோம 4ஆம் அதிகாரத்தில் அதான் அவர் சொல்கிறார். உங்களுடைய செய்கைகளினாலே இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களுடைய கட்டுப்பாடுகளினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. நான் 40 நாள் உண்ணாவிரதம் இருக்கேன், நான் ரம்ஜானுக்கு உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு அவங்க 40 நாள் இருக்கா. இவங்க பஸ்கா பண்டிகைக்கு 40 நாள் உண்ணாவிரதம் இருப்பான் யூதர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு செத்து விட்டார்னு உண்ணாவிரதம். இதிலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு விசுவாசத்தின் அடித்தளத்தையே பிடிச்சி ஆட்டுறார் பவுல். அதான் முதல் வசனம் கேட்குறாரு. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி விசுவாசம் உள்ளவனாக இருந்தானா, விருத்த சேதனம் பண்ண பிறகு பண்ணான். ஆபிரகாம் இந்த மாம்சத்தில் எண்ணத்தை சாதித்து கிழித்தான் அப்படிங்கிறதான் ஆபிரகாம் நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். என்ன செஞ்சு கிழிச்சிட்டான்னு சொல்லுங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே செய்யலை, சரீரம் செத்து போயிற்று. இன்றைக்கி இருக்கிற இந்த 10 கோடி இஸ்ரவேலர்களும் சரீரம் செத்து போன விசுவாசத்தினால் நிறைந்த ஒருவனிடத்திலிருந்து வந்தவர்கள் என்பதற்கு இவர்களே சாட்சி. விருத்த சேதனம்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, விருத்த சேதனம் ஒன்றும் கிடையாது, புது சிருஷ்டிய காரியகர்த்தம். நீ மனம் திரும்பு, அதான் முக்கியம். உங்களுடைய மனதிலே உள்ளத்திலே பரிசுத்தவான்களாக இருங்கள், உடலிலே அல்ல. இன்றைக்கி எல்லா மத தலைவர்களும் சொல்வது என்னென்னா, உடலிலே பரிசுத்தமாக இருங்கள். காலையில் 4 மணிக்கு போய் குளிக்கணும், புனிதமான உடை அணிந்து கொள்ள வேண்டும், திருநீர் நெற்றியிலே அணிந்து கொள்ள வேண்டும். இவன் என்ன பண்ணுவான், கழுத்தில் நீண்ட செயின் போட்டு சிலுவையை போட்டுக்கோம்மா. அவன் முஸ்லீம் என்ன சொல்கிறான், வெள்ளை அங்கி தரித்து குள்ளா வைத்து கொண்டு புனிதமாக போக வேண்டும். கை கால்களெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் சுத்தமான தண்ணி இருக்கும். அங்கே உட்காந்து கால், கை, தலை, முகம் எல்லாத்தையும் கழுவிட்டு சுத்தமான முறையிலே இறைவனடியிலே போக வேண்டும். இதைத்தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். வேதத்தில் இன்றைக்கி என்ன சொல்கிறான், பெந்தைக்கோஸ்தேக்காரன் குளித்து முடித்து வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு புனிதமாக போகணும், 40 நாள் உண்ணாவிரதம் இருக்கணும், இவ்வளோத்தையும் சொல்கிறான். பவுல் இதை போட்டு ஒரே அடியாக அடிக்கிறார், அடித்து தரமட்டமாக்குறார். உடலிலே மாம்ச கிரியை அற்ப பிரயோஜனம் உள்ளது, மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆவியிலே தேவனை தொழுது கொள்ளுங்கள். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தின் அடிப்படை யார்? ஆபிரகாம். முஸ்லீம்களுக்கும் இப்ராஹிம் தான் அடிப்படை, கிறிஸ்தவர்களுக்கும் ஆபிரகாம் தான், யூதர்களுக்கும் ஆபிரகாம் தான், இஸ்ரவேலர்களுக்கு ஆபிரகாம் தான். ஆபிரகாம் எப்போ செத்தான், எப்போ குழந்தைகளை பெற்றான்? 100 வயது சென்று ஒன்றுமே பண்ண முடியாது என்ற நிலைமைக்கு வந்த பிறகு அவன் தன்னுடைய வலிமையினாலே, தன்னுடைய லேகியம் சாப்பிட்டு அறிவினாலே அதை செய்து இதை செய்து குழந்தை பெறவில்லை, விசுவாசத்தினாலே பெற்றான். இதைத்தான் இந்த வசனத்தில் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான வசனம். என்ன சொல்கிறாருன்னு 25ஆம் வசனத்தில், ஜீசஸ் அவர் லார்ட் வாஸ் டெலிவர்ட் ஓவர் டு டெத் ஃபார் அவர் சின்ஸ் அண்ட் வாஸ் ரைசட் டு லைஃப் ஃபார் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன். நம்மை நீதிமானாக்குவதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நமக்கு என்ன இருக்க வேணும்? சிறை தண்டனை. செய்த குற்றத்திற்கு உலகமெங்கும் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ட்ரம்ப்பாகவே இருந்தாலும் சரி, ஜெயிலுக்கு தான் போகணும், களி தின்னு தான் ஆகணும். இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்மகிட்ட பதவி இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. கிடையவே கிடையாது. அதில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கட்சிக்காரங்க ரொம்ப 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 விவரமானவங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிலுக்கு போகணும் முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். அதனால் சயின்டிஃபிக் ஊழல்னு சொல்லுவாங்க. திருட தெரிஞ்சவனுக்கு தெத்த தெரியணும்னு ஒரு பழமொழி இருக்குது. திருட தெரிஞ்சவனுக்கு தெத்த தெரியணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. திருட தெரிஞ்சவன் தப்பிக்க தெரியணும். அதனால் இங்கே முன்னாடியே என்ன பண்ணுவான், நாளைக்கு எந்த குறை வந்தாலும் வரக்கூடாது அப்படின்றத மாதிரி பக்காவாக டிசைன் பண்ணி செய்வாங்க அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க குற்றம் சொல்லுவாங்க. திமுககாரன் என்ன பண்ணுவான், உஜாராக இருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், நாளைக்கு சட்டப்படி சிக்கல் வந்துடுங்க, அதை கரெக்டாக செய்யின்னு செய்வான். ஒரு 10% 20% கமிஷன் வாங்குவான். இது மாதிரி போகும். ஆனால் மற்ற கட்சிக்காரன் என்ன பண்ணால், அன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்காம ரோடே போடலை, பாலம் கட்டி 16 கோடி வாங்கிட்டான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வயல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 200 வயல் இருக்குது. இந்த மாதிரி போய் மாட்டிக்குவான். அவன் எவ்வளோ பெரிய பெருந்தலைவனாக இருந்தாலும் சரி சட்டப்படி மாட்டிக்கிடுவான். அதான் இங்கே. அப்போ நாம் குற்றம் செய்தால், நாம் பாவம் செய்தால் உடனே நம்ம உடம்பு மனசுக்குள்ளே படபடன்னு அடிக்கும்.
ஏன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களை கண்டிப்பாக கொண்டு போய் எந்த உலகத்தின் அத்தனை சட்டங்களிலும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு, நமக்கும் தண்டனை உண்டு. நம்முடைய தண்டனையிலிருந்து நம்மளை மீட்பதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி, ஆண்டவரே என்னை காப்பாற்றுக, நான் உண்மையிலே தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கோரிக்கை விடுக்கும்போது உங்களுடைய பாவத்திற்கு, உங்களுடைய குற்றத்திற்கு தக்க தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்காகவே இரத்தத்தை சிந்தினார் என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் நம்பிக்கை. அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. நம்முடைய பாவங்களுக்காக நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதுதான் அந்த சத்தியம். அதைத்தான் உண்மை என்று சொல்லுகிறார்கள். அதன்படி அநேக கோடிக்கணக்கான பேர் இயேசு கிறிஸ்துவிற்குள் மீட்கப்பட்டார்கள், விடுதலை பெற்றார்கள். நாமும் அப்படி விடுதலை பெற்றுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் ஐஸ்வர்யத்தையும் விடுதலையும் அனுபவிக்கிறோம். இல்லை என்றால் நாம் செய்த தக்க தண்டனைக்கு தக்க சாபம் நம்ம வீட்டிலே இருக்கும். பாவத்தின் தோஷத்தை மன்னித்தாராம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, பிராமண பாஷையில் பேசினா தான் தெரியும். நீங்கள் போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஜாதகக்காரங்க சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு 7ஆம் இடத்துல தோஷம் இருக்குது, 9ஆம் இடத்துல தோஷம் இருக்குது, அதுக்கு பரிகாரம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் பிடிங்கிடுவான். அப்போ தோஷம் போயிடுமா? அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் திரும்ப 8வது சனியில் வரும் அப்படி சொல்லுவோம். கண்டினியூஸாக உங்களுக்கு தோஷம் இருக்கும், கண்டினியூஸாக நீங்கள் காசு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஒரு காலத்துலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தோஷம் போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தின் தோஷத்தை நீக்கிவிட்டதான், பாவத்தையும் நீக்கிடுச்சு, அதனால் ஏற்பட்ட சாபக்கேடையும் நீக்கிவிட்டது அப்படிங்கிறத நம்பிக்கை. Justification is the act of God whereby he declares believing sinners righteous in Christ on the basis of finished work of Christ on the cross. Justification உங்களை நீதிமான் ஆக்குவது, நீதி ஆக்குவது என்ற செயல் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அந்த செயல் எப்படின்னா, பிலீவிங் சின்னர்ஸ், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை நீதிமான்களாக்குகிறது, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்குகிறது. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் கிராஸ். சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எல்லாம் முடிந்தது என்று அவர் தலையை சாய்த்தார். அந்த ஃபினிஷ்டு நிறைவேற்றிய செயலின் காரணமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பாவிகளுக்கு அவர் நீதியை கொடுக்கிறவராயிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஈச் பார்ட் ஆஃப் திஸ் டெஃபினிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ வி மஸ்ட் கன்சிடர் இட் கேர்ஃபுல்லி. இந்த வரையறுத்தலின் ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் மிக கவனமாக படிக்க வேண்டும். அதை தான் பவுல் இன்றைக்கு ஏன் புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமானது ஒரு அங்கத்தை வகிக்கிறார். 4 திருமறைகளுக்கு அப்புறமா, 4 சுவிசேஷங்களுக்கு அப்புறமா வந்திருக்கிற பகுதிகளிலே பெரும்பாலானவற்றை பவுல் மட்டுமே எழுதியிருக்கிறார். ஏன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய உறவையும் மிக தெளிவாக விளக்குகிறார். உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அடையவே முடியாது, இறைவனை நீங்கள் அடைய முடியாது. அதான் இந்த சிவவாக்கிய சித்தர் சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஓடி 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 எங்கெங்கெல்லாம் ஓடினாலும் கிடைக்காது, நாடி 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 எங்கெல்லாம் நாடுனால இறைவன் கிடைக்காது. உள்ளிருக்கும் ஜோதியை ஏன் ஊரில் தேடுற? உன்னுடைய காரியங்களினாலே நீ தேட முடியாது. அமைதியாக இறைவனை தியானிக்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். எவ்வளோ பெரிய சிக்கலில் வந்தாலும் சரி, நீ வேத வசனத்தை எடுத்து படித்து கொண்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர் இடத்துல மன்றாடுங்கள், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் எல்லா சமய தலைவர்களும் சொல்கிறார்கள். இதை மிக எளிதாக உங்களுக்கு சர்ச்சில் சொல்லும்போது புரியாது. அதான் முக்கியமான விஷயம். எதுக்கு இவர் இங்கேருந்து நம்ம ஐயர் வந்து மெட்ராஸ்க்கு போகணும்? எதுக்கு போய் மிலிட்ரியில் ட்ரைனிங் போகணும்? அவருக்கே தெரியாது. என்ன எவன் உனா இழுக்கிறான், நான் பாட்டுக்கு போகிறேன். ஒருத்தன் இங்கே கட்டாயம் பண்ணி அங்கே அனுப்புகிறான், இன்னொருத்தன் அங்கே கட்டாயம் பண்ணி இழுத்துட்டு ஓடுறான். ஏன் நடக்குது? இப்போ பிலிப்பு திடீர்னு செசேரியாவில் காணப்பட்டான் அப்படின்னு நம்ம படித்தோமா? ஆவியானவர் அவனை கொண்டு செசேரியாவில் விட்டுட்டு போயிட்டார். நம்முடைய வாழ்க்கை ஆவியானவராலே நடத்தப்படுகிறது. இதை நீங்கள் உணரும் காலம் வரும். அப்போ தான் உண்மையான பரிசுத்த சக்தி என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், இணங்கி கொடுங்கள், அப்பொழுது வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த விரிவுரையின் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் அன் ஆக்ட், நாட் அ ப்ராசஸ். நீதியாக்குவது என்பது ஒரு செயல், அது ஒரு நடைமுறை அல்ல. தெர் ஆர் நோ டிகிரிஸ் இன் ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷனில் ஒரு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்புலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு செயல், ஒரே செயல் தான். ஈச் ஆஃப் அஸ் பிலீவர்ஸ் ஹேஸ் த சேம் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட்.
எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் காலமுறை 4 தலைமுறையாக கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் அந்த உரிமை சமமானது. ஆல்சோ ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் சம்திங் டன் பை காட், நாட் பை அஸ். நம்மை நீதிமானாக்குகிறவர் தேவனாலே செய்யப்படுவது. அது தேவனுடைய கிரியை, நம்முடைய கிரியை அல்ல. நீங்கள் நிறைய பூஜை செய்து இப்போ இது பண்ணுவாங்க, யாகம் நடத்தி, முன்னெல்லாம் அசுவமேத யாகம், பசு யாகம், என்னென்னமோ யாகம்லாம் நடத்துவோம். இன்றைக்கி பசுவை கொல்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சண்டை நடக்குது. மனுஷனை பூரா கழுத்தை வெட்டி கொண்டு வரான். பசுவை அடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேரை கொண்டு போகிறான். ஆமாம், நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பசுவை இது பண்ணிட்டீங்கன்னா உடனே பிடிச்சி எல்லாத்தையும் ரோட்லேயே வச்சு வெட்டி கொள்கிறான். அங்கே சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. இதுதான் வட இந்தியா. காட்டு மிராண்டிகளின் ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இன்னும் முன்னேற்றம் அடையவே இல்லை. தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 60 ஆண்டுகள் பின்னாடி இருக்காங்க. படிப்பு, கல்வி அறிவு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. 6 வயசுலேருந்து 7 வயசுலேருந்து வேலைக்கு போயிடுவோம். அதனால் படிப்பறிவே கிடையாது. ஒருத்தன் சொன்னான்னா அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே போயிடுவோம். மறுபடியும் இன்றைக்கி இந்த பாசிச சக்திகள் தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வரான்? விஸ்வகர்மா திட்டம். ஏன் கொண்டு வரான்? 6ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டேன், மேலே அவனுக்கு படிப்பு கொடுக்காத. 3ஆம் கிளாஸில் ஒரு நீட் எக்ஸாம், 7ஆம் கிளாஸில் ஒரு நீட் எக்ஸாம், 8ஆம் கிளாஸில் ஒரு நீட் எக்ஸாம் வைக்கிறான். வர காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சு. அதான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, ஃபெயில் ஆகினா அந்த நாய்க்கு எதுக்கு ஸ்கூலு? நல்ல தரமான கல்வியை உருவாக்கணுமா. அப்போ 80% பேர் படிவே ஃபெயில் ஆகிட்டான்னா அப்படியே விட்டுணுமா. 3ஆம் கிளாஸில் ஒரு எக்ஸாம், அது இப்போ நீங்கள் +2ல் என்ன எக்ஸாம் இல்லை, ஸ்டேட் போர்டு எக்ஸாம். 3ஆம் கிளாஸில் ஒரு போர்டு எக்ஸாம், 5ஆம் கிளாஸில் ஒரு போர்டு எக்ஸாம், 8ஆம் கிளாஸில் ஒரு போர்டு எக்ஸாம். 3ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டானா அவனை விஸ்வகர்மாவை சேர்த்து விட்டு கக்கூஸ் கழுவுறதுக்கு, ஆசாரி வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு அனுப்பி விட்டுரு. இதான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறது. பிராமணிய சிந்தனை இப்படி தான் இருக்கும். அதான் பாசிச சிந்தனைன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து இதைத்தான் உடைத்து அடித்து தூண்மான். அவன் யூத மார்க்கத்தை அத்தனை பேர் இப்படி தான் பண்ணுவான். யூத மார்க்கத்தை என்ன சொல்லுவான்னா, அவன் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஆக்ட். இப்படி செஞ்சுட்டான், அவனை உடனே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். எந்த சமுதாயத்தையும் முன்னேறக்கூடாது. யூதர்களை தவிர மற்ற அத்தனை பேர்களும் நாய்களின் பிள்ளைகள் நினைப்பான். அந்த மாதிரி மிக கேவலம். அவன் பூரா வாழ்க்கையில் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கான், முன்னேற்றமே இல்லை. பொது சிந்தனை உள்ளவர்கள் எப்பொழுதுமே தலைத்து ஓங்குவார்கள். அப்போ இவன் என்ன நினைக்கிறான்? யாரையும் படிக்க விடக்கூடாது, அவர்களை நாசமாக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இவர்கள் தங்களுடைய கிரியைகளினாலே யாகம் நடத்தி, அஸ்வமேத யாகம், குதிரைகளெல்லாம் போட்டு தீயில போட்டு கொளுத்துவான். இதே மாதிரி பசு யாகம், பசுக்களை எல்லாம் தீயில போட்டு கொளுத்தி யாகம் நடத்துவான். ஆட்டு யாகம் நடத்துவான். மனுஷ யாகம்னு கடைசியில் நடத்தினான், நரபலி கொடுத்து. இப்படிலாம் யாகம் நடத்தி நாம் இறைவனிடத்தில் சேர முடியும்னு நினச்சான். அத்தனையும் பொய். நான் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து கைப்பர் போலன் கணவாய் வழியே வந்து இந்தியாவை சீரழித்தவர்களின் கட்டுக்கதைகள் அத்தனையும். ஆனால் உண்மையிலேயே இங்கே இருந்த சித்தர்கள் என்ன சொன்னாங்க? இறைவன் அங்கே இல்லை, மனசுக்குள்ளே இருக்கான்னு மிக தெளிவாக சொன்னான். இறை சிந்தனை என்பது தனிப்பட்ட விஷயம், மனதை பொறுத்தது. அது உள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு மகாசக்தி இருக்கிறது, அந்த மகாசக்தி ஒன்று தான். வேறு வேறு பேரில் நீ கூப்பிட்ற, ஆனால் மகாசக்தி ஒன்று தான் என்பதை சித்தர்கள் தெளிவாக சொன்னார். இதற்கு முரண்பாடாக வெளிநாட்டிலேருந்து வந்து மாற்றி சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு எல்லா மதத்தினரும் நெருங்கி ஒத்துக்கொண்டார்கள். ஒரு சக்தி இருக்கிறது. முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் என்ன சொல்கிறாங்க? ஒரே கடவுள் இருக்கிறார் என்பதை சொல்கிறார்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது, அது இறைவனின் செயல். கிரைஸ்ட் ஆன் our records in the place of our own sinfulness and nobody can change these records. அப்போ என்னென்னா, God puts the righteousness of Christ on our records in the place of our own sinfulness. நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த இடத்துல கிறிஸ்துவின் நீதியை வைத்து விட்டார். இறைவன் தான் வைத்தார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய பாவத்தில் இருக்கிற நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி, அதுதான் என்ன சொல்கிறார்? புதிதாக பிறங்கள்னு சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற விஷயத்தை யாருமே எந்த மதமுமே சொல்லலை. மறுபடியும் நாம் பிறக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்முடைய பழைய எண்ணம், பழைய சிந்தனை எல்லாம் ஒழிந்து போயிற்று. அது எப்படிங்க ஒரு மனுஷன் மறுபடியும் போய் தன்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே போய் பிறக்க முடியுமா அப்படின்னு நிக்கோதேமு கேட்குறானா இல்லையா?
என்னையா நீ இது புரிஞ்சுக்கலையா? இறைவனால் பிறக்க வேண்டும். மனிதனால் பிறக்கும்போது மனிதனுடைய வித்து அவனுக்குள் இருக்கும். அவங்க அப்பனை மாதிரியே பண்ணுவாயா? மறுபடியும் பிறக்கும்போது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து மறுபடியும் பிறக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வித்து அவனுக்குள் இருக்கும். அவன் அவங்க அப்பன் இயேசு கிறிஸ்துவை போலவே செய்வான். அவன் அந்த ஆளு என்னையா, அவனுக்கு உலகத்துக்கே லாய்க்கு இல்லையா? எல்லா அன்பாக இருக்கிறாயா, எந்த சொன்னாலும் சகிச்சுக்கிறாயா, நல்லதே செய்கிறாயா. இது இயேசு கிறிஸ்துவின் குணம். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் ஆழக்கடவுது. நீங்கள் மறுபடியும் பிறந்தால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நீதியை உங்களுடைய பாவம் இருந்த இடத்தில் வைத்து பாவத்தை அப்புறப்படுத்தி விடுகிறார். அண்ட் நோபடி கேன் சேஞ்ச் தீஸ் ரெக்கார்ட்ஸ். இதை வேறு எவராலும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு மறுபிறப்பை நீங்கள் அடைய வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். இதுதான் இந்த வேதாகமத்தின் முக்கியமான பகுதி. வேதம் யாரையும் மதம் மாற்றவில்லை. உங்கள் மனது மாறுங்கள், உங்களுடைய இருதயம் மாறுங்கள், ஆவியிலே பரிசுத்தமாக மாறுங்கள், அவ்வளோதான். We must not confuse justification and sanctification. நீதிமானாக்கப்படுவதையும் புனிதராக்கப்படுவதையும் போட்டு குழப்பக்கூடாது. Sanctification is the process whereby God makes believers more and more like Christ. புனிதமாக்குவது என்பது பவுலை போல நான் இன்னும் கிறிஸ்துவை போல ஆக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கை எல்லாவற்றையும் வெறுத்து விடுகிறார். என்னுடைய படிப்பு, என்னுடைய உயர்நிலை, என்னுடைய பதவி எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன், நான் குப்பை என்று நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெறுவதற்காக இந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ, நான் பாவியிலும் பிரதான பாவியாகினேன், நான் இப்பொழுதுதான் எல்லாவற்றையும் உணர்கிறேன் என்று தன்னை முற்றிலுமாக உணரும் நிலைக்கு வருகிறான். யார்? சும்மா குப்பை அள்ளுறவங்க கிடையாது, மீன் பிடிக்கிறவங்க கிடையாது. மகா பெரிய கல்விமான், அரசாங்கத்திலே மிக உயரிய பதவியில் இருந்தவன் பவுல். அவன் என்ன சொல்ல, அந்த பதவி வேணால் ஒரு வெங்காயம் வேணாம், என்னுடைய படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட மனிதன் என்பதை நான் இப்பொழுது தான் புரிந்து கொள்கிறேன். மேலும் மேலும் அவரோட நடந்து 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 அவரை போல் ஆகுவது தான் சாங்டிஃபிகேஷன், புனிதர் ஆகுவது. சாங்டிஃபிகேஷன் மே சேஞ்ச் ஃப்ரம் டே டு டே, ஜஸ்டிஃபிகேஷன் நெவர் சேஞ்சஸ். இதைத்தான் நாம் எப்பயுமே எனக்கு ஒரு சிந்தனை வருவதுண்டு. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து விட்டால், உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்து விட்டால், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால், அதை திரும்ப உங்களிடத்திலிருந்து பிடிக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் அதை திரும்ப உங்கள்கிட்ட வாங்க முடியாது. சாலமோனுக்கு நீ ராஜாவாகுவா என்று ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் திரும்ப அவன் ராஜாவாக இருந்து தள்ள முடியாது. அவன் சாகிற வரைக்கும் ராஜாவாக இருப்பான். ஆனால் அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய பாவத்தின் தோஷத்தை வேறு விதங்களில் அனுபவிக்கிறார். அது மாதிரி தான் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஆனால் அதிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் கடவுளுக்கு பயந்திருக்க வேண்டும், இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அதே மாதிரி தான் புனிதமாகும் என்ற செயலை நாளுக்கு நாள் மாறலாம். நீங்கள் இன்று புனிதமாக ஆண்டவருக்கு முன்னாடி போகலாம், நாளைக்கு பண ஆசை ஜான் ஜேக்கப் மாதிரி, ஜெபராஜ் மாதிரி ஜெயிலுக்குள்ளே போகலாம், மாறலாம். இன்னைக்கு நிற்கிறேன் என்று நிலைக்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள்னு பவுல் ஏன் சொன்னார்? இதுதான் சாங்டிஃபிகேஷன் மே சேஞ்ச் டே டு டே. நீங்கள் இன்று கிறிஸ்துவுக்குள் ஆழமாக போய்கொண்டிருக்கலாம், நாளைக்கு கிறிஸ்துவை விட்டு விலகி கேசட் விற்று பணம் சம்பாதித்து கொண்டிருக்கலாம். ஒருத்தர் சீடி விற்கிறான் பாரு, சாது சுந்தர் சிங்னு. எப்பேற்பட்ட திருடர்கள் இருக்கிறார்னு பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இவங்க தான். நம்ம அண்ணன் சொன்னார்ல, 4 மாவடி, 1 ஏக்கர் நிலம் போட்டால் 1 ஏக்கர் நெல், 1 மூட்டை நெல் போட்டால் 100 மூட்டை விளையும், 2 மூட்டை போட்டால் 200 மூட்டை விளையும், 1 பவுன் கொடுத்தா 100 பவுன் கடவுள் கொடுப்பார். எங்கே எழுதி கொடுத்தான்? இதெல்லாம் எப்படி வருகிறது? பொருளாசையினால் அவருடைய உள்ளம் நிறைந்திருக்கையினால் வருகிறது. அவர் ஒரு காலத்தில் புனிதமானவராக இருந்திருக்கலாம், கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருந்திருக்கலாம், திரும்ப மாறலாம், திரும்ப நாளைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிள்ளையாக மாறலாம், எந்த நிலைமையிலும் போகலாம், வழி வழிக்கு போகலாம், திரும்ப வரலாம். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். சாங்டிஃபிகேஷன் மே சேஞ்ச் ஃப்ரம் டே டு டே, ஜஸ்டிஃபிகேஷன் நெவர் சேஞ்சஸ். ஆனால் கிறிஸ்து உங்களை நீதிமானாக்கிவிட்டால் மாறவே மாறாது. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெறவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நீதி. when we trust Christ, God declares us righteous. நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும்போது பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார்? அந்த பையன் நீதிமான் ஆக்கிட்டாயா, இந்த பக்கம் வந்துருங்க, அவன் பாவத்தின் தோஷத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை என்று தேவன் பிரகடனம் செய்து விடுகிறார். அண்ட் that declaration will never be repealed. அப்படி சொல்லிவிட்டால் ஒரு காலத்திலையும் அதை திரும்ப பெறவே முடியாது. இதுதான் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம்.
தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டால், உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக என்று முத்திரை அடித்து விட்டால் திரும்ப நீங்கள் தாழ்ந்த நிலைக்கு போக முடியாது. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஒரு வாக்குறுதி. இதை பற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன கஷ்டம்? இதை பற்றிக்கொள்ளாமல் விடாமல் செய்வதற்கு நம்முடைய பிரதர் ஏகப்பட்ட ஆட்களை வைத்திருக்கிறார். த சாட்டன் இஸ் அ ஸ்கீமர். உங்களுடைய எதிராளியானவன் பயங்கரமான திருட்டு பயம். அவன் உங்களை பசுத்த ஆவியிலிருந்து விலக்கி கொண்டு போகவும், மெய் வழியில் இருந்து விலக்கி கொண்டு போகவும் நிறைய திட்டங்களை போடுவான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியாவது உங்களை வழி விலகி கொண்டு போக செல்ல வேண்டும் என்று அவர்கள் நாய்களைப் போல் ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். எவனையாவது விழப்பண்ணவில்லை என்றால் அவர்களுக்கு தூக்கமே வராதுன்னு பைபிளில் போட்டு இந்த மாதிரி ஒரு குரூப் அலைகிறான். அது கேவலமாக அது பேசி சந்தோஷப்பட்டுக்கிறான். அவனை கொண்டு இழுத்து விட்டு தெருவில் சந்தி சிரிக்க வச்சுட்டோம் அப்படின்னு ஏன்னு சிரிக்கிறான். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி பிரதர் ஒருத்தர் ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாரு, நிறைய தண்ணி சாப்பிட்டாரு. அப்படியா, போயிட்டாடா, வாழ்க்கை நாசமாக போச்சா அப்படின்னு சிரிக்கிறான். இவன் ஊழியக்காரன் 15 வருஷமா. ஒரு ஆத்மா அழிந்து போவதை நினைத்து மிகவும் குதூகலமாக சந்தோஷப்படுகிறவன் எப்படி ஊழியக்காரனாக இருக்க முடியும்? அந்தந்த கனியினாலே அந்தந்த மரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், இதான் சொல்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானாக்கி விட்டால் வேறு யாரும் உங்களை மாற்ற முடியாது. God looks upon us and deals with us as though we had never sinned at all. தேவன் அப்பொழுது நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், இதற்கு முன் நாம் ஒரு பாவமும் செய்யாத மாதிரி நம்மளை பார்க்கிறார். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் முற்றிலுமாக விசுவாசிக்கிறவர்களாக நம்புகிறவர்கள் ஆகிவிட்டோம். ஆகவே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தின் காரணமாக நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கிவிட்டார் என்பதுதான். அதைத்தான் இவர் சொல்கிறார். உங்களுடைய கிரியைகளினாலே, உங்களுடைய பூஜை புனஸ்காரங்களினாலே, உங்களுடைய யாகத்தினாலே எதையுமே உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறதுனாலையோ, சிலுவையை கழுத்தில் போட்டுக்கிறதுனாலையோ, ஜெபமாலையை உருட்டுவதனாலோ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் போவதனாலேயோ, சாலக்குடிக்கு போவதனாலேயோ, ஜெருசலேமுக்கு போவதனாலேயோ ஒன்றுமே நடக்காது. ஒரு புனிதத்தையும் உங்களால் பெற முடியாது. வாட்டிக்கன் சிட்டிக்கு நீங்கள் போனாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்தால் உள் மனது மாறும்போது உங்களுக்கு விடுதலை உண்டு. God looks upon us and deals with us as though we had never sinned at all. Something to ponder. What does it mean to you that God has justified you? தேவன் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதன் பொருள் உங்களுக்கு என்னவென்று தெரிகிறது. How is God's justification revealed in your life? நமக்கு பாவம் இல்லை, நமக்கு இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் குற்றம் இல்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகிறது? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது எப்படி நினைக்கணும்னா, இன்றைக்கி ஜெயிலில் கொண்டு போய் போட்டான், 1 மாதம் ஜெயிலில். இந்த சிஸ்டர் 2 பேரையும் 15 நாள் ரிமாண்டில் வச்சுட்டாங்க, போலீஸ் கஸ்டடியில். அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்தால் எப்படி இருக்கும்? அவங்க நிலையிலேருந்து புரிஞ்சாதான் தெரியும். 5 ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்தவன் வெளியில் வந்தால் எப்படி இருக்கும்? விடுதலை காற்றை சுவாசித்தான் அப்படின்னு வரலாற்று புஸ்தகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அது விடுதலை பெற்றான்னு எழுதுனா வேறு மாதிரி இருக்கும். விடுதலை காற்றை சுவாசித்தான் அப்படின்னு எழுதியிருப்பான். ஒரு கலை நயமாக எழுதியிருப்பான். அப்போ 5 ஆண்டு எவ்வளோ அடிமையாக இருந்தானோ அவங்க இருந்தவனுக்கு தான் தெரியும். எதுவுமே செய்ய முடியாது, எந்த விடுதலையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு விடுதலையை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை கொடுத்துட்டா என்ன? இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு கஷ்டம்னா என்ன செய்யலாம்? அப்பா இது இப்போ புஸ்தகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் அப்பா பிதாவேன்னு கேட்டு அவற்றை பெறக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. அதுதான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதின் அர்த்தம். இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? பண கஷ்டம் இருக்கா? அப்பா என்ன பண்ணுறேன்னு தெரில, ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு வீடு ஒன்று வாங்க வேண்டியிருக்குன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களுக்கு சித்தமாக ஒரு வீடு கொடுங்களேன் அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள இறைவன். அவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நமக்கு கொடுத்தார் இல்லையா? அதுதான் முக்கியம். நான் இதற்கு தகுதியாக இல்லாத போது நான் ஒன்றை பெற்றுக்கொள்கிறேன். காலம்பூரா நடந்தே போனவனுக்கு ஊண்டாய் கார் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பெட்ரோல் போடுற காசு, அதை வச்சுக்கிறதுக்கு வீடு, எல்லாத்தையும் இறைவன் கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு படத்தில் கூட, சினிமா படத்தில் கூட சொல்லுவான், இந்த ஒல்லியாக ஒருத்தர் இருப்பானே, அவன் சொல்லுவான், ஆடி கார் வாங்கிட்டேன். இது ஆடி கார் வாங்கிட்டேன், அம்மா அதை நிப்பாட்டுறதுக்கு வீடு வேணும்ல,
5 ஏக்கரில் வீடு ஒன்று வாங்கி என்னது 5 ஏக்கரில் வீடு வாங்கியிருக்கான் அப்படிமா ஒரு படத்தில் சொல்லுவான். அது மாதிரி இறைவன் உங்களை ஆசீர்வதித்தால் எல்லாவற்றையும் சேர்த்து கம்ப்ளீட் பிளெஸிங் தான். இதுதான் நீதிமானாக்கப்படுவதின் ஐஸ்வர்யம். இப்படி தான் நீங்கள் நீதிமானாக்கப்பட வேண்டும். இதைத்தான் நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டும். இது எல்லாம் எப்படி கிடைக்கும்? இறைவனுக்காக நீங்கள் நிறைய லட்சக்கணக்காக செலவு பண்ணி யாகம் நடத்த வேண்டும், பூஜை நடத்த வேண்டும். கரெக்டு தானே? இமயமலைக்கு போய் நீங்கள் யாகம் நடத்தணும். சித்தர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள போய் பிடிச்சி நம்ம ரஜினிகாந்த் அடிக்கடி இமயமலைக்கு போகிறார். எதுக்கு? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன்னு போகிறார். அங்கே போய் நீ யாகம் நடத்தினா பூஜை நடத்தினா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? இல்லை. இருந்த இடத்திலிருந்து இருக்கும் இடம் தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாததே ஞானத்தங்கமேனு பாட்டு. இறைவன் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு இல்லாத இடம் தேடி உலகமெல்லாம் அலைகிறார். இறைவனிடத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறார். நீங்கள் நீதியின் வழியிலே திரும்புங்கள், அவருடைய நீதியை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் இன்றைய சிந்தனை. எவ்வளோ அற்புதமான சிந்தனை பார்த்தீங்களா? அதோட தலைப்பு அ லீகல் மேட்டர். இது சட்டப்பூர்வமான விஷயம் அப்படின்றதான் இன்றைய தலைப்பு.